மாதத்துக்கு ஹவுஸ் பல ஊர்களை பள்ளியாசல போய் பாருங்க, ஒரே சம அளவுல தண்ணி கிடந்துகிட்டே இருக்கும். தண்ணி உழுந்துகிட்டே இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட அளவுல தண்ணி மெயின்டைன் ஆகிட்டே இருக்கும். பாத்தீங்கன்னா அந்த அளவுல பூரா அப்படி சுத்தி கீழே பூரா பச்சை பச்சைன்னு பாசி பிடிச்சிட்டு உட்காந்துரும். பாசி பிடிச்சிரும்ல, பாசம் பிடிக்கிறது, பாசி பிடிக்கிறது, பச்சை பச்சைன்னு வழுக்கு பிடிக்குமே. எல்லா கிணத்துலையும் வழுக்க பாக்குறோம், எல்லா ஹவுஸ்லயும் வழுக்கு பிடிச்சிருக்க பாக்குறோம். இந்த தண்ணியில ஜம்சம் கிணத்துக்குள்ள போய் பாருங்க, அங்க பாசம் பிடிச்சிருக்கா, பாசி பிடிச்சிருக்கா, ஒரு பாசியையும் காணும். சாதாரண தண்ணி மாதிரி இருந்திருந்தால் பாசி பிடிச்சிருக்கணுமே, ஒரு குறிப்பிட்ட அளவுல கிடந்துகிட்டே இருக்குத, பாசியும் பிடிக்க காணும். அது மட்டுமா, சரி ஒரு தண்ணின்னு இருந்துச்சுன்னா கொஞ்ச நாளைக்கு எடுத்து வைக்கிறோம், கார்பரேஷன் தண்ணி வருது, வீட்டுல கொண்டு வைக்கிறோம், தொட்டியில பிடிச்சு போடுறோம், பாத்திரத்துல குடிக்கிறதுக்கு எடுத்து வச்சிருக்கிறோம். ஒரு நாள் குடிப்போம், 2 நாள் குடிப்போம், 3ஆவது நாள் நம்ம குடிக்காம தண்ணி மிச்சம் இருந்தா கூட கழுவி தூர ஊத்திட்டு புது தண்ணியை குடிக்கிறோம். ஏன்? 3 நாளைக்கு பிறகு ஆச்சுன்னா அப்படி லேசா புழு மிளக்க ஆரம்பிச்சிடும். அதுக்கு தண்ணி கெட்டு போச்சு, பாக்டீரியா அது இதாயிடுச்சு, அதுல புழுக்கள் மிளக்க ஆரம்பிச்சிருச்சு. எல்லா தண்ணிக்கும் உள்ளது இதுதான். கார்பரேஷன் அதுலயும் கெமிக்கல் என்னத்தலாம போட்டு கெட்டு போயிடக்கூடாதுன்றதுக்காண்டி கெமிக்கல் போட்டு நமக்கு குழாயில் அனுப்புறாங்க. அந்த தண்ணியுடைய ரிசல்ட் என்ன? 4 நாளைக்கு பிறகு கெட்டு போயிருது. கடையில போய் வாங்குறோம், கெட்டு போகாத தண்ணி இருக்கத்தான் செய்யுதுன்னு. கெட்டு போக 15 ரூபா கொடுத்து 10 பைசா 20 பைசா வாங்க வேண்டிய அளவுள்ள ஒரு தண்ணிய 15 ரூபா 16 ரூபா கொடுத்து கடையில போய் இது கெட்டு போகாத தண்ணி வாங்கிட்டு வரும். அந்த டப்பா வாங்கிட்டு வச்சா கீழே எழுதி வச்சிருக்கோம், இது கெட்டு போகக்கூடிய தேதின்னு ஒரு தேதியை போட்டு வச்சிருக்கோம், எக்ஸ்பிரி டேட் அப்படிங்களா. அது எக்ஸ்பிரி டேட், இதுக்கு பிறகு இந்த தேதிக்கு பிறகு இந்த தண்ணி கெட்டு போயிடும். அதான் அர்த்தம். அதுக்கு பிறகு குடிக்காத. அவ்வளவு கெமிக்கலை போட்டாங்களாம், அதை போட்டாங்களாம், இதை போட்டாலும் சுத்தம் பண்ணாங்களாம். அதுக்கு தான் நாங்க 15 ரூபா வாங்கினாங்களாம். அது ஒரு 6 மாசம் டயத்தை போட்டு அதுக்கு மேல கெட்டு போயிருந்தான். இந்த தண்ணியை போய் பார்த்தா ஊருக்கு ஊர் எடுத்து கொண்டு வச்சிருக்காங்க. அஜி போன பல மக்கள் கொண்டு வந்து வச்சிருக்காங்க. பாட்டில் அடைச்சு 5 வருஷம் ஆச்சு, 7 வருஷம் ஆச்சு, 10 வருஷம் ஆச்சு, 13 வருஷம் ஆச்சு. ஒரு புழுவை காலம், ஒரு பூச்சியை காலம், அப்படி நம்ம கண்ணுக்கு முன்னாடி எங்க பாப்பா அம்மா எடுத்து கொண்டு வந்து வச்சிருக்காங்க. 7-8 வருஷமா பீரோல்லே இருந்துச்சு. அது மூத்தாவும் போது ஊத்தன் வைக்க அழைச்சு சம்பிரதாயம். அது ஒரு பறக்கத்து. அப்படி அதுல என்ன வேற என்ன பறக்கத்து இருக்குது? தண்ணி அதிசயமாக்கி அற்புதமாக்கி வரலாற்று நிகழ்வா மாத்தி வச்சிருக்கிறோம். இதை குளிப்பாட்டும் போது மூத்தான பிறகு குளிப்பாட்டும் போது ஊத்துறதுக்கு அப்படி இப்படி கொண்டு வச்சிருக்காங்க. இங்க பாருங்க, வருஷம் இத்தனை வருஷம் ஆச்சு, கெமிக்கல் ஒண்ணும் போடல, எந்த சுத்திகரிப்பும் பண்ணல, கெட்டு போகும் காணும். எப்படி இதுக்கு மட்டும்? எப்படி? அல்லாஹ்வுடைய அற்புதம். அவன் வரலாற்று சாதா நிறுத்தி வச்சிருக்கிறான். அது மட்டும் இல்ல, அந்த தண்ணியுடைய அளவை ஐரோப்பாவில இருந்து என்ன பண்ணாங்கன்னா, கொஞ்சம் காலத்துக்கு முந்தைய ஒரு 10-20 வருஷத்துக்கு முன்னாடி மக்கள் இந்த தண்ணியின் மீது ஒரு விதமான மரியாதை வச்சிருக்கிறாங்க. இதை வித்தியாசமா பாக்குறாங்க முஸ்லீம்கள் தெரிஞ்ச உடனே ஒரு கிறிஸ்தவ கும்பல் என்ன பண்ணுதுன்னா, இந்த பேரை டேமேஜ் ஆகணும்ட்டு ஜம்சம் கிணத்து தண்ணி குடிக்கிறதுக்கு தகுந்த தண்ணி இல்ல, யாரும் குடிக்காதீங்க அப்படின்னு ஒரு அறிவிப்பு விட்டாங்க. விட்ட உடனே சவுதி மன்னருக்கு இந்த செய்தி கிடைச்ச உடனே ஜம்சம் தண்ணி குடிக்க தகுதி இல்ல. கேட்டா ஒரு காரணம் சொல்ல, அது மக்காவுடைய தாழ்வான பகுதியில இருக்குது, அந்த பகுதியில தான் மக்காவில் இருக்கக்கூடிய கழிவு நீர்களுடைய குழாய் தான் ஜாயிண்ட் ஆகுது, அதனால கழிவு இதுல கலக்குது, எனவே இது குடிக்க தகுதி இல்ல. அவனா ரூமுக்குள்ள உட்காந்து நம்ம ஊர் புலனாய்வு பத்திரிக்கை புலனாய்வு பண்ணுவாங்கல்ல, பூட்டிய ரூமுக்குள்ள உட்காந்துக்கிட்டு எங்கோ செத்தவனுக்கு கதை எழுதிட்டு இருப்பான். திடீர்னு வந்த வேகத்துல கத்தி எடுத்து குத்துனதுல நெஞ்சு கிழிஞ்சு இவனா கதை எழுதுற மாதிரி அவன் ஐரோப்பாவில் உட்காந்துக்கிட்டு ஜம்சம் தண்ணியை பத்தி கதை எழுத. மன்னர் காதிரி செய்தி போன உடனே ஜித்தாவில் இருக்கக்கூடிய இந்த தண்ணீர் சம்பந்தப்பட்ட அமைச்சகத்தை அழைச்சு கடல் சுத்திகரிப்பு, உப்பு நீரை சுத்திகரிச்சு நல்ல தண்ணியா மாத்தி கொடுக்கக்கூடிய அந்த அமைச்சகத்தை கூப்பிட்டு உடனே இது என்னன்னு ஆய்வு பண்ணு அப்படின்னு ஆய்வு கொடுத்தார். அந்த ஆய்வுல ஈடுபட்டவர் செய்திகள் சொல்றாரு, இப்படி ஒரு தண்ணியை கண்டதே இல்லை, அவ்வளவு ஆச்சரியமான செய்திகள். அதுல அவர் ஒண்ணு சொல்றாரு, அது எப்படி அந்த தண்ணி வருதுங்கிறத, அதுவெல்லாம் பொய் சாக்கடெல்லாம் கலக்கல, அந்த ஆளு பொய் பேசுறாங்கிறதெல்லாம் ஆய்வுல நிரூபிச்சுட்டாங்க. அப்ப அவர் சொல்றாரு, ஆளை இறக்கி முதல்ல என்ன பண்ணணும்னா, இந்த தண்ணி எப்படி வருதுங்கிறத, இவ்வளவு தண்ணி எப்படி இந்த ஒரு சின்ன இடத்துக்குள்ள வருது என்பதை தெரிந்து கொள்வதற்காக நாங்க ஆய்வு செய்ய முற்பட்டோம். எப்படி? முதல்ல வர்ற இடத்தை தெரிஞ்சுக்கணும்னா இருக்கிற தண்ணியை காலி பண்ணிடுவோம், அப்பதானே கண்டுபிடிக்க முடியும். தண்ணியை எடுத்து ஒரு பாலம் கட்ட போறாங்கன்னு வச்சுக்குவோம், ஒரு ஆத்துக்கு இடையில செய்யறாங்க, அது ஒரு பெரிய குளம் மாதிரி இருக்குது அப்படின்னா தண்ணியை போய் வெளியேற்றுவாங்க பம்பு செட் வச்சு. அது மாதிரி இவங்க என்ன பண்றாங்க, கிணற்றை ஆய்வு செய்வதற்காக உள்ள இருக்கிற தண்ணியை வெளியே எடுக்கிறாங்க. நல்ல ஹெவி பவர் உள்ள
ஹெச்பி நல்ல பெரிய அதிகமான பவர் உள்ள பம்ப் செட்டை கொண்டு வச்சு தண்ணியை பூரா மலை 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 வெளியே ஏற்றிட்டு அடிச்சு ஏத்திக்கிட்டு இருக்கிறான். போய்கிட்டே இருக்கு தண்ணி, போய்கிட்டே இருக்கு போய்கிட்டே இருக்கு போய்கிட்டே இருக்குது. மட்டம் அப்படியே இருக்கு, தண்ணி மட்டம் கொஞ்சம் கூட கீழே இறங்கல, அதே ரேஞ்சில் மெயின்டைன் ஆகுது. இது கதைக்கு ஆகாது போல இருக்கு. என்ன இப்படி தண்ணி வந்து விழுது? எந்த கிணறுல இப்படி ஊற்று எடுக்க பார்த்தது இல்லையே. ஒரு ஊற்று வருதுன்னா அதுக்குன்னு ஒரு கெப்பாசிட்டி இருக்கும். ஒரு 5 கிலோமீட்டர் ஸ்பீட்ல வரலாம், ஒரு 10 ஸ்பீட்ல வரலாம், ஒரு 20 ஸ்பீட்ல வரலாம். இது என்னன்னா நம்ம ஹெவியா கொண்டு வந்து வச்சு அடிக்கிறோம், இதை தாண்டி வந்து விழுதுனா அப்ப இப்படி இத காலி பண்ணி ஆய்வு செய்ய முடியாத முடிவுக்கு வந்தோம். அப்ப ஒரு ஆளை இறக்கி விடுவோம், ஆளை இறக்கி விடுறான். ஆளுடைய ஹைட் எவ்வளவு? 5 அடி 8 அங்குலமா, ஒரு 6 அடிக்கு கிட்ட நெருக்கமான ஆள். அந்த ஆளை இறக்கி விட்டா நல்ல குளிச்சு உடலை சுத்தப்படுத்தி அதுக்கப்புறம் உள்ள இறக்கி விட்டோம். இறக்கி விட்டா நிக்கிறார். அவருடைய தோல் விதத்துக்கு மேல இருக்கு தண்ணி. அந்த கிணத்துடைய அளவு எவ்வளவு? பெரிய ஒரு 1000 அடி ஆழத்துல உட்கார்ந்துட்டு அவ்வளவு தண்ணி தேங்கி கிடைக்குது. அதனாலதான் எடுக்க முடியலன்னு இல்ல, மொத்தம் அந்த தண்ணி நிக்கிற அளவை கணக்கு பண்ணா 5 அடி 8 அங்குலம் இருக்கிற மனுஷனுக்கு தோல் விதத்துக்கு மேல நிக்குது. ஒரு 5 அடி இருக்குமா ஆழம்? 5 அடி 5.25 அடி அதுக்கு கீழே அவ்வளவு தூரம் தான் இருக்குது. அப்படியே நவுளு அப்படியே சுத்துங்கிறான். ஓரத்துல அப்படியே போ, இங்க போறாரு அங்க போறாரு இங்க போறாரு இங்க போறாரு. அவருடைய தலைநிலையில இவ்வளவுதான் அந்த ஹைட்டு. அந்த தண்ணீருடைய ஆழம் அவ்வளவுதான் இருக்குது. அவரை காலை வச்சு கையை எப்படி தேட சொல்றாங்க, தண்ணீர் ஊற்றி எப்படி வருதுங்கிறத கண்டுபிடிங்க. போய்கிட்டே இருக்கிறாரு, சுத்தி இப்படியே சுத்தி வர்றாரு. வந்த நடுவுல பூரா பார்த்தாரு, நடுவுல எங்கிட்டுமே அந்த கால் ஊற்றே தெரியல. காலை வைக்கும் போது ஊத்து இருந்துச்சுன்னா அப்படி குப்பு குப்பு வரும்ல, அது மாதிரி எதுவுமே அவரால் உணர முடியல. கடைசியில சைடுல அப்படியே கைகளையும் காலையை வச்சு தேய்க்கிறார். திடீர்னு அல்ஹம்துலில்லாஹ் அப்படிங்கிறார். என்னன்னா அந்த சைடுல இருந்து தண்ணி, கீழ்பகுதியில இருந்து தண்ணி வருது அப்படிங்கிறார். சரி அப்படியே நவுண்டு போனா சுத்தி வர்றாரு. முழுக்க எல்லா பகுதியிலும் ஊத்துனா ஒரு இடத்துல இப்படி வரும், அங்கிட்டு வருதுன்னு சொல்லுவோம், இங்கிட்டு வருதுன்னு சொல்லுவோம். இங்க அப்படி சொல்ல முடியல, எங்கிட்டும் வருது, எல்லா பக்கமும் வருது. எங்கிட்டு காரணம் அத்தனை பக்கம் அப்படியே நம்ம எடுக்கிற ஸ்பீடு எவ்வளவோ அவ்வளவு கொட்டு. இவ்வளவு பெரிய மோட்டர் வச்சு எடுக்கும் பொழுது அப்ப அவ்வளவு தூரம் தண்ணி உள்ள கொட்டுதுல. அந்த தண்ணி என்ன செய்யணும்? மோட்டர் வைக்காத நேரத்திலையும் கொட்டணுமா இல்லையா? கொட்டி வெளியில வந்து நிறையணுமா இல்லையா? நிறைய மாட்டேங்குது. நம்ம 10 லிட்டர் எடுத்தா அந்த ஸ்பீட்ல வந்து கொட்டுது, நம்ம 5 லிட்டர் எடுத்தா அந்த ஸ்பீட்ல வந்து கொட்டுது. எவ்வளவு எடுக்கிறோமோ எடுக்கிற ஸ்பீடுக்கு தகுந்த மாதிரி தண்ணி வந்து கொட்டுது. ஆச்சரியம் இல்லையா இது? அவர் அந்த ரிப்போர்ட்டை சொல்லும் போது நாங்க இப்படி எல்லாம் ஆய்வு செய்ய சொல்ற. இப்படி ஒரு கிணறு எங்க இருக்குது? எந்த ஊர்ல பார்த்திருக்கிறோம்? எங்கேயும் இல்ல. இது நம்ம கண்களுக்கு எதிரில் காணக்கூடிய ஒரு நிதர்சனமான மிகப்பெரிய ஒரு சான்றாக, வரலாற்று செய்தியாக, வரலாற்று தடயமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாற்றை மெய்ப்பித்துக் கொண்டிருக்கிறான். அது மட்டும் இல்ல, அல்லாஹ் அவங்க வந்து இந்த இதையெல்லாம் கேட்டுறாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இத காபத்துல்லாஹ் அல்லாஹ் புனர் நிர்மாணம் செய்ய சொல்றான். கட்டி முடிக்கிறாங்க. முடிச்சவன அல்லாஹ் சொல்றான், மக்களை எல்லாம் அலையுங்க, கூப்பிடுங்க, ஹஜ்ஜுக்கு கூப்பிடுங்க. 22வது அத்தியாயம் 27வது வசனத்துல சொல்றான், வஅذின் பின்னாஸி பில் ஹஜ் யதூக ரிஜாலன் வஅலா குல்லி ضامرين يأتين من كل فج عميق. நீங்கள் மக்களுக்கு ஹஜ்ஜுக்கு வருமாறு அழைப்பு விடுங்கள். உங்களிடத்தில் வருவார்கள். எப்படி வருவாங்க? நடந்து வருவாங்க, மெலிஞ்ச ஒட்டகைகள் வருவாங்க, தூர பிரதேசங்கள் வருவாங்க. நீங்க அழைப்பு விடுங்க, மக்கள் ஹஜ்ஜின்பால் வந்து சேர்வார்கள். இப்ப நாம ஒரு கூட்டத்துக்கு அழைப்பு விட்டா ஒரு தடவை வந்துட்டு முடிஞ்சு போச்சு, கூட்டம் நடந்தோடனே எஞ்சி போயிருவாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் விடுத்த அந்த அழைப்பு வருடா வருடம், வருஷம் பல்லாயிரத்தை கடந்து போச்சு. அவங்க அழைச்ச நாள்ல இருந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்றதுக்கும் அவங்களுக்கு இடையில ஒரு பெரிய கேப் இருந்துச்சு. இஸ்லாம் வந்து முழுமையாக மாற்றப்பட்டு இஸ்லாத்தினுடைய வடிவத்தை மக்கள் சிதைச்சு இப்ராஹிம் நபியுடைய கொள்கைகள் எல்லாம் தலையில புரட்டி இருந்தாங்க. அந்த காலத்துல கூட ரசூலா பிறந்தாங்களே, அந்த நேரத்துல இப்ராஹிம் நபியுடைய மார்க்கம் தலையில புரட்டி வச்சிருந்தாங்க மக்கள். அந்த காலத்துல கூட அவங்களுடைய அழைப்பு அல்லாஹ் உண்மைப்படுத்தினான். ரசூலுல்லாஹ்வுக்கு இஸ்லாம் வரல, இஸ்லாம் சொல்லப்படல, அந்த நேரத்துல இந்த மக்கள் ஹஜ் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. தப்பு தப்பா செஞ்சாங்க, அது வேற விஷயம். ஆனால் ஹஜ்ஜுக்கு ஒரு கூட்டம் வந்துச்சு, தூர பகுதியில இருந்து வந்துச்சு. அன்னைக்கும் வந்துச்சு, ரசூலுல்லாஹ் காலத்திலே வந்துச்சு, இன்னைக்கும் வருது, இவங்க முடிவு நாள் வரைக்கும் வரப்போகிறார்கள். அவங்க அன்னைக்கு விடுத்த அழைப்பினுடைய தொடர்ச்சியாக இன்றைக்கு அந்த ஒரு வரலாற்று சான்ற நாம போய் கலந்துக்கிறோம் அந்த கூட்டத்துல. அடுத்த ஆளு சொல்ற வரலாறு இல்ல,
நான் பங்கெடுக்கிற வரலாறு, அந்த வரலாற்றிலே நானும் ஒருவனாக பங்கெடுக்கிற அளவிற்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு ஆதாரத்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாற்றில் விட்டு வச்சிருக்கிறான். இப்படி இன்னும் சில முக்கியமான செய்திகளை மாத்திரம் ஓரிரு வரலாற்று நிகழ்வுகளை மாத்திரம் பார்த்துவிட்டு இன்ஷா அல்லாஹ் அடுத்த செய்திகளுக்குள் நாம் செல்வோம்.